pray. Father God, we thank you and we thank you for your presence this morning. May your grace be seen and may your mercy abound us this morning and fill this week with all your protection, your presence. In Jesus' name we pray. Amen. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீண்டதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே,
பாடிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். Can be seated, all of you. Bible reading. Mrs. Paul Amarnath will come forward and read. Bible reading taken from John 14, 1 to 18. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 14, 1 முதல் 18 வரை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கும் காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கும் காண்பியும் என்று நீர் எப்படி சொல்லியிருக்கிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருப்பதால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இது தேவனுடைய அருள்வாக்கு. நன்றி. I will not leave you comfortless. I will come to you. This is the word of God. A great word today. January, we are able to end 4 weeks, the 4th week. The Lord comforts us. We need to be comforted every day. In many things, in your personal life, in your work area, we need the comfort of God. Who will comfort me? The chapter begins like this in verse number 1. Let your heart not be troubled. Believe in God. Believe also in me. First thing, the trust, the faith, the belief
If you read this chapter, 14 of the same chapter, என் Bible, நாம yeah, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கேட்கலாமா? என்ன கேட்க போறீங்க? என்ன கேட்டாரு ஆண்டவர், நான் சொன்னேன் கூடவே இருந்தால் போதும், எல்லா குறைகளும் கண்ணீரையும் பிரச்சனையும் நீங்கள் பார்த்துக்குவீங்க, நான் நின்று நீங்கள் செய்கிறத பார்த்துட்டு ரசித்துட்டு கொண்டு இருப்பேன். அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். அவரும் அதை தான் சொல்கிறார். ஐ வில் பி வித் யூ all the days of your life. It is your faith. It is your invitation in prayer every day. Invite him. My father had a prayer room. On the right hand side, he will have a very special table. Nicely polished. There will be a cloth on it, another Bible on it, beautiful chair. I used to go and clean that. Asked, Dad, what is this another chair? You know, the Lord is teaching me every day. He has a special seat for that. On the right hand side, he is seated. Faith in God. This is the way in prayer. You can keep praying standing. You can keep praying sitting. You can keep praying walking. One fellow came on Saturday evening in great anger. And he wished me very humbly, Sir, where I am to say all these things, I don't know how to say, to whom to say. I said, I am in a prayer walk, come let us pray. Please teach me to pray. He is in an angry mood. Somebody said something. I said the best prayer for this moment is, that's a Bible word. What's the Bible word? That's for only for gents especially. புருஷர்கள் கோபம் இல்லாமல் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள் போட்டிருக்கு. ஒரு 5 தடவை கையை உயர்த்துப்பா, ரெடி. நான் வேறு வாக்கிங்கில் இருக்கிறேன். சரி, நல்ல ப்ரேயர் வா, நானும் கூட சேர்ந்து கையை தூக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். கைகளை உயர்த்துனா ஆல் சரண்டர் சார். கடவுள்கிட்ட விட்டுருப்பா, நீ என் கோபத்தை போய் உச்சந்தலையில் வச்சுட்டு இருக்க, இறக்கி விடு. விசுவாசம், ஃபெய்த், பிலீஃப், ட்ரஸ்ட். The Lord is with me all the days of my life. Immediately kneel down. Please pray. Hey, this is veranda. I cannot pray. Stand up. There are many prayers. You must go home. Kneel down. My father was kneeling down, not for 2 minutes, 5 minutes, 2 hours, 3 hours. Another special prayer, in Tamil we say, முகங்குப்புற விழுந்து. சில நேரத்தில் அப்படியே இந்த மசூதிக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே கூட 5 நிமிஷம்தான் இருப்பாங்க. நான் 1 hour 2 hour விழுந்து கிடக்கணும். எலியா அப்படி செஞ்சார். Jesus, before going to Calvary, he was doing like that. மிகுந்த துக்கத்தோடு முகங்குப்புற விழுந்து.
Beautiful prayers are there in the Bible. You have come to a prayer place. Remember. Personal prayer in Matthew 6:6. That's what the Bible says today in John 14:18. I will not leave you comfortless. In Tamil it says, நான் உன்னை திக்கற்றவனாக விடேன். அப்போ திக்கற்றவனாக விடாததுக்கு என்ன வேணும்? நான் உங்களிடத்தில் வருவேன். அவர் வந்தால் தானே நம்மளே திக்கட்டு போயிருக்கிறோம். யார்கிட்ட போய் சொல்கிறது? எப்படி சொல்கிறது? மனைவி கிட்ட சொன்னால் அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. புருஷர்கிட்ட போய் சொன்னால் அவங்க வேறு விதமாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. நான் கடவுள் இடத்துல சொல்ல போகிறேன். அவரின் ஜெபத்தை கேட்பார். That is this 14th chapter. Let your heart not be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். The Lord will comfort. All that you must know, dear teachers, knowing the Lord. If you know the Lord as your best friend, then you see a great joy, a great trust. You will succeed in everything. That's what we are learning here. If you read this, knowing the Lord, it's many verses say here. Those who are interested in Bible and look to verse number 4, 5, 6 quickly. Yeah. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். Yes. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். Fourth verse, you just see, it says, இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். Quickly give 14, 4, 5, 6, yes. வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். என்ன முக்கியமான வார்த்தை? John 14:5. Yeah. வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். இடத்தை. Then one man who came to Madras, all Madras people, doubtful people. His name was Thomas. And he says, Lord, we don't know the way. How can we know the way? See, you have the Lord with you. That's what I told you in the beginning. Who will show the way? Who will show the way? How many eyes I am having? No. ஒன்றரை கண் இருக்குதான் கூட தெரியல எனக்கு. நம்ம பார்வை அவ்வளோதாங்க. கூட இருக்கிறவர் வழி காட்டுறார், சொல்கிறார், காது கேட்க பேசுகிற வைக்கிறார். And Jesus said in verse number 6, I am the way. I am the truth. I am the life. So knowing, seeing is believing. Faith is no. Faith is next step, seeing. Jesus is nearby. And this man was talking to Jesus. He guides, he teaches. Look at that. Always have the faith that Lord is with you. So that comforts you. That's what Jesus said, I will not leave you comfortless. All of you say, I will not leave you comfortless. I will come to you. Come to whom? Those who talk to Jesus in prayer, not all people.
Here we see Thomas was talking to Jesus. Are you talking? Are you consulting? Whether you have trust, belief? Have you seen him personally helping you? This is the word of God. Another beautiful verse is said, verse number 7. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். Yes. Look at that. Known my Father. Next it says, know him and you have seen him. How many of you seen my Father? I know from the birth. Some of you may know. Some of you would have seen in the photo. Jesus says, if you know me, you know my Father. Every time I speak about the prayer of my Father, that made this Ebenezer. He taught us to pray. We learned. We are standing today by God's grace. Those who speak to him see him personally. Knowing him and seeing. பக்கத்தில் பார்த்து கேட்க அவரை அறிந்திருக்கிறீர்களா? கண்டு இருக்கிறீர்களா? அதுதாங்க ஃபெய்த். We feel the oxygen. Show me oxygen. This is what many people are. Show me Jesus. He is inside me. I breathe. I live. Dear teachers, arindirindiringalanal. Verse number 9. Yes. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? Many people know having Jesus nearby, especially ladies. Sir, please don't attack us. You listen to the word. Take to John 20, verse 14. Many of the ladies are like that. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். I am saying Jesus is in this place. Jesus is nearby you. But the Bible says, she saw Jesus, Mary. But she thought that should be a gardener. This is how many people are thinking. How do you think Jesus, a resurrected Jesus, is near this? The first darshan to your lady. Many times we miss him, we don't know him, but he is standing by the side of you to help you, to wipe away all your tears prayerfully. You should have faith. Many of us having Jesus standing nearby you, never feel free to talk to him, never pray. Unfaithfulness. In next verse, Jesus turned 15 quickly. இயேசு அவளை பார்த்து, Look at that scene. Yes. ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? எதுக்கு அழுகுறாங்க? யாரோ ஒரு மனுஷன் நிற்கிறார், இவர் போய் ஹெல்ப் பண்ண போறாரா எனக்கு? இப்படி தான் கடவுளை நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கு. விசுவாசி 14th chapter say, இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசம்.
believing is seeing. After seeing also you don't know. That's what the Bible says. This is a beautiful text of the Bible, seeing Mary. Today God is seeing your tears. ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? Two questions to you. Why are you crying? Look at that. Having Jesus standing near you, don't miss him. You may not have a second chance. And again in John chapter 1, verse 33, quickly. பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவைப் போல் வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். Look at that. Believing is seeing. Verse number 26. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, I like all of you say this word. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். This is truth. The Lord is with all of us this morning. Where two or three gather together, the Bible says that I will be in the midst of them. நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? John 14 ஃபுல்லாக போய் பாருங்க. இன்னும் அறியவில்லை. பக்கத்திலே இருந்து விட்டுறீங்க. அதுக்கு தான் அவர் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. Same verse it says that 14 and 15, these 15 and 16. Yeah, please. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே. John 14, 16 and 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். Yes. அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். This is the comforter. The Lord is a great comforter. 4 weeks we have seen. The greatest word the Lord given to all of us, I will comfort you. I will not leave you comfortless. I will come to you. I will come to your rescue. Those who have faith, number 1. Asking, number 2. Believing, trusting, you will see him helping you. And he said, I will not leave you comfortless. The Spirit of truth. Bible it says, and all of you say, Satya Aviyanavari. Kanamalum. Ariyamalum. This is the mistake. Why? Ulagam. Don't look into the world all the time. The world will not help you. People will not help you. But the Lord, the Heavenly Father, will help all of you. Comfort all of you. That's what Jesus said, let your heart not be troubled. I will comfort you. I will send a comforter. The comforter will be staying within you
verse 16, three preposition: in you, on you, with you. என்றென்றைக்கும் உங்களுடனே கூட. And if you read the following words, is that it will be in verse number 17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால். That's what three preposition: in you, on you, with you. Trust in these words. Have faith in the words of God. Jesus physically not seen, but it's like an oxygen. Is the Spirit of Jesus in this morning is in you, with you, on you, will guide you, comfort you, put his eye upon you, counsel you. All that starts with your faithful prayer, faithful belief. How you begin the day? Kneeling down before God, standing before God, walking before God. What a great privilege this morning. As we meditate this word, that the Lord teaches that He says that in John 15:26. Please, quickly, yes. 15. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய 15:27. Yes. நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் you will be the witness. You should believe that the Lord was with you. The Lord is with me. The Lord will be with me all the days of my life. That is faith. I have many teachers here, many years. They have been in Ebenezer. I've seen so many teachers coming back, those who worked here. The presence of God, the peace of God is here in this place. God is with all of us. He will be with you all the days of your life. He will never leave you comfortless. That's what the Bible says. Adi mudal. So His Spirit will comfort you. The Bible says in 119 Psalm, verse number 50, His words will comfort you. Please read quickly. Yes. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், Look at it. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. Yes. The words of the Lord. Psalm 119, verse 50. Yes. One more time in English. Anybody has English Bible? Yes. This is my comfort in my in my affliction. affliction. For thy word hath All of you say, உம்முடைய வாக்கு உம்முடைய வாக்கு என்னை என்னை உயிர்ப்பித்தது. உயிர்ப்பித்தது. What a beautiful translation. Look at this. For thy word has quickened me. How many of you want a very quick spirit, smart spirit? We always say smart teaching, active teaching. I saw the Republic Day in Yerkad. I was not able to go. Right from the beginning to the end, meticulous program. The way they conducted. Few teachers, few students, all the students participated. Beautifully dressed,
meaningful. The chief guest is one of the parent, is the chief of Star Hotels in Yerkad. I went to the hotel, sprawl, very big, 10 acres like that. He is the chief. He was so happy. He mentioned the words. Now, why I am telling? The Lord is with us. After this, I am going to speak to them. Look at that presence of God. The Spirit of God will quicken you, quicken all your movements, your body, soul, spirit will be revived. David humbly prayed in Psalm 51. If you turn to verse 10, 11, 12, quickly, yes, and 17. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். What kind of spirit? நிலைவரமான ஆவி. Right spirit. In Tamil it says நிலைவரமான stable spirit. In English it says right spirit. We need to have a right spirit at home, in the school. This is called what kind of spirit? Right spirit. People scold you, teases you. Take it in a right spirit. How to take? People look at you differently. You must say, somebody is greater, standing with me. Hey, he is listening to me. I will be. He is taking. He will take care of me. No reaction from me. That is great. The verse number 11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். What a great free spirit. உற்சாகமான ஆவி. When God comforts you with His Spirit, you will have a quickened spirit, stable spirit. For that, you should have one thing. Verse number 10, the first part you must have. It says, all of you say, தேவனே தேவனே சுத்த இருதயம். சுத்த இருதயம். உங்கள் இருதயம் எல்லாம் சரியாயிடல. கடவுள் ஆவி உங்கள் இருதயத்தில் வந்து அவருடைய வசனம் உங்கள் இருதயத்தில் வந்தால்தான் சுத்த இருதயம். நாட் யுவர் ஓன் திங்கிங். Dear teachers, that will renew your spirit. It will quicken your spirit. You will become very active. That spirit alone will comfort you. 2 weeks we are going to have a great celebrations. We need a stable, quick, understanding spirit of God. Verse number 17, what kind of spirit you should have? Yes. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். Broken spirit. Look at that. When you pray, before standing before God, kneeling before God, நொறுங்குண்ட இருதயத்தை, அப்படிப்பட்ட broken, no proud spirit, humble. This kind of spirit will help you. When you pray, what a wonderful spirit you have. The Holy Spirit of God
definitely, when it comes to you, if you have a good faith, John 14 is faith, knowing the word Ari. John will say in his chapter, in John 1:26, நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். The Lord is in this place, dear teachers. Trust Him. Shall we stand up in prayer? Look to God. உள்ளமெல்லாம் உருகுது ஐயா. Okay, yes, given this song. D minor, yeah. The Lord's Spirit is here in this place. He will take care of all your worries. The Bible promises today, have faith in God, let your heart not be troubled. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தினம் வருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தினம் தருபவரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பயங்கள் நீங்கிவிட்டு, பாவங்கள் போக்கிவிட்டு, பயங்கள் நீங்கிவிட்டு, பாவங்கள் போக்கிவிட்டு, ஜெயமே வரவா, ஜெபமே உந்தயவா, ஜெயமே வரவா, ஜெபமே உந்தயவா, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. The Lord is with all of us this morning. Now be shattered all your tears. The Lord will wipe away. Accept His presence with you. Accept His words that He is always with you. He knows you. Whether you know Him, we know Him through His words. Through your faith will see Him. Your faithful prayer will be answered. He comes every day, stand nearby you to help you in all your personal work. Nobody will help you like that. You never expect anything, nothing in return.
He loves you so much. He gave all His Spirit. He gave all His blood on the cross to redeem you, to save you. This morning here with us. Major scale. உள்ளமெல்லாம்